இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இனிமேதான் நீங்க தைரியமா இருக்கணும். நம்ம குடும்பத்தோட மூத்த புள்ள இல்ல நீங்க. யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் எல்லாருக்கும் ஆறுதலா இருந்து நீங்க தான் குடும்பத்தை பாத்துக்கணும். அப்பா உங்ககிட்ட சொல்லிருக்காருல்ல, அழாதீங்க என்ன, அழாதீங்க. முருகா, நீ அழாதடா. அவரு எங்கேயும் போயிடலப்பா, இங்க நம்ம கூட தான் இருக்காரு. அழாத துளசி, அழாத. அவர் எங்கேயோ வெளியூருக்கு போயிருக்காரு, திரும்பி வந்துருவாருன்னு நினைச்சுக்குவோம். ஆமா, அப்படிதான் நினைச்சாகணும். அவருக்கு ஒண்ணும் இல்லம்மா, உங்க அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. அஞ்சலி, நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல நீ இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். நீ உடம்ப பாத்துக்கோ, நீ வீட்டுக்கு கிளம்பு. இல்லம்மா, நான் இங்க இருக்கேன். உங்களை விட்டுட்டு நான் எப்படிம்மா போவேன்? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா, நீ உன் வீட்டுக்கு போ. சொல்றத கேளு. நீ இங்க இருந்தனா என்ன பத்தியும் உங்க அப்பாவை பத்தியும் யோசிச்சுக்கிட்டே இருப்ப. நீ போ, போய் உன்னோட வாழ்க்கையை நீ சந்தோஷமா வாழ். இல்ல அஞ்சலி, உன் வயித்துல நம்ம குடும்பத்தோட வாரிசு வளருதுல, அது ரொம்ப முக்கியம்மா. நாம கஷ்டப்படுறதால அந்த குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அம்மா சொல்றத கேளு, நீ போ. டேய், நானா பண்ற வரைக்கும் உங்களை ஃபோன் பண்ண வேண்டாம்னு சொல்லிருக்கல, எங்கடா இருக்கீங்க? எல்லாம் சேஃப் தானே? இல்லண்ணே, அங்க நடந்த சண்டையில ஆளாளுக்கு பிரிஞ்சு தனித்தனியா ஓடிட்டோம். ஒரு பக்கம் நாங்களும், இன்னொரு பக்கம் உங்க மாமனாரை கடத்தின ஆளுங்களும் தனித்தனியா பிரிஞ்சுட்டோண்ணே. மற்ற பசங்க எங்க இருக்காங்கன்னு இன்னும் தெரியலண்ணே. எல்லாரும் சேர்ந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்றேன். டேய், என் மாமனாருக்கு எப்படி அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு? நீங்க ஏதாவது பண்ணீங்களா? ஐயோ, நாங்க எதுவும் பண்ணலண்ணே. நீங்க தான் தெளிவா சொன்னீங்களே, அந்த முருகனை தான் தண்டவாளத்துல கட்டி போட்டிருந்தோம். இடையில உங்க மாமனார் வந்துட்டாருண்ணே. ஒரு கட்டத்துல நாங்க தப்பிச்சு ஓடுற மாதிரி ஆயிடுச்சுண்ணே. அண்ணே, அவன் முருகனை காப்பாத்தும் போது அடிபட்டுருச்சுண்ணே. அதுல தானே அந்த ஆள் இறந்துட்டான். பாவனே அவன். சரி, நான் ஃபோன் பண்ற வரைக்கும் யாரும் வெளியில வராதீங்க, எனக்கு காலும் பண்ணாதீங்க. சரிங்கண்ணா. இங்க வந்து நடுவுல படுக்கிறேன். உன் தொந்தரவு இல்லாம இருந்துகிட்டு இருந்த. என்னப்பா, நான் போயிடுவேன், பாத்துக்கோங்க. சரிடா. உங்க அப்பாவோட இடத்த மாப்பிள்ளையால நிரப்ப முடியுமான்னு தெரியல. ஆனா எப்படி இருக்கணுங்கிறதுக்கு அவர் ஒரு உதாரணமா இருப்பாருன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. நாம இப்பவே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். வாங்க போலாம். என்ன என்னாச்சு? வாங்க போலாம். அப்பா இறந்ததுல நான் அவங்கள பத்தி சுத்தமா மறந்துட்டேன். பாவம், கிளம்புங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அஞ்சலி, இல்ல வேணாம். நான் வேற மாதிரி பிளான் பண்ணி வச்சிருக்கேன். வேற பிளானா? என்ன பிளான் வச்சிருக்கீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போறது தானங்க சரி. வேணாம் அஞ்சலி, நீ சொன்னா கேள. எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாலே பயப்படுறீங்க? என்ன, நீங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? இல்ல
நீங்களே அவங்கள மறைச்சு வச்சிருக்கீங்களா? ஏய் அஞ்சலி, என்ன பேசுற? எதுக்கு எடுத்தாலும் என்ன சந்தேகப்படுற? ஸ்டேஷனுக்கு போனா பத்திரிக்கை மீடியான்னு விஷயம் லீக் ஆகும். எனக்கு இப்படி ஒரு அம்மா இருக்கிறது யாருக்குமே தெரியாது அஞ்சலி. அவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு தெரிஞ்சா அதனால ஏகப்பட்ட பிரச்சனை வரும். பிசினஸ்ல நிறைய எதிரிங்க இருக்காங்க. அவங்க என்னோட வீக்னஸை யூஸ் பண்ணிக்க பாப்பாங்க. ஆ சரி, அவங்க போட்டோ ஏதாவது இருந்தா கூட நான் போய் விசாரிக்கிறேங்க. போட்டோ உங்க அம்மா போட்டோ கூட உங்ககிட்ட இல்லையா? இல்ல அஞ்சலி, அது எனக்கு நினைவு தெரிஞ்ச கொஞ்ச நாள்லயே அவங்க மென்டலா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க. அந்த பயத்துல நான் எடுக்காம விட்டுட்டேன். என்னங்க இந்த காலத்துல பெத்த தாயோட போட்டோ இல்லைன்னு சொல்றீங்களே, அவங்க மனநிலை சரியில்லாம இருக்கிறதுக்கும் போட்டோ எடுக்காம இருக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? அஞ்சலி, நீயே பாத்திருக்கல, அவங்க நிலையாவே இருக்க மாட்டாங்க. அங்க இங்கன்னு அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் பழைய போட்டோ ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அதை வச்சு இப்ப இருக்கிற மாதிரி ஏதாவது மேனேஜ் பண்ணி உனக்கு கொடுக்குறேன். ஓகே? நீ எப்படி இருக்க? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லக்கா, ஆளுதாங்கா இங்க இருக்க, மனசெல்லாம் எனக்கு அங்கதான் இருக்கு. அப்பாவோட இழப்ப யாராலுமே ஈடு செய்ய முடியாதுக்கா. முடியாதுதான். என்ன பண்றது? அப்பா நம்மளை விட்டு போனாலும் அவரோட ஞாபகம் மிச்சம் இருக்குல்ல, அத நினைச்சு பார்த்து நம்ம மனசை தேத்திக்கணும். நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தனா அது உனக்கும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லதில்ல அஞ்சலி. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க பாரு. அம்மா சொல்ற மாதிரி அப்பா நம்ம கூடவே இருக்காருன்னு நினைச்சுக்கோ. அக்கா, அப்பா அம்மா மேல எவ்வளவு உயிரா இருந்தாரு. அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அக்கா. நம்ம முன்னாடி அம்மா நார்மலா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் அவங்க உள்ளுக்குள்ள எவ்வளவு வருத்தப்படுவாங்கல்ல. நம்ம எத்தனை பேர் கூட இருந்தாலும் அம்மாவுக்கு அப்பா இருக்கிற மாதிரி வராதல்ல. கட்டின புருஷனோட இழப்ப வேற எந்த உறவாலையும் ஈடுகட்ட முடியாது அஞ்சலி. கடைசியா அப்பா உன்னை பார்க்கணும்னு தான் கிளம்பி வந்தாரு. உன்கிட்ட ஏதோ பேசணும்னு நினைச்சிருப்பாரு போல. என்ன நினைச்சாரு, எதுக்கு வந்தாருன்னு எதுவுமே புரியல. ஆமாக்கா, நிறைய தடவை எனக்கு போன் பண்ணிருக்காரு. நான் மட்டும் போன் எடுத்துட்டு போயிருந்தேன்னா அவர்கிட்ட நான் பேசியிருப்பேன். அப்படி பேசியிருந்தா அவருக்கு இப்படி ஆகாம தடுத்திருக்கலாம்ல.